ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாகில் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். எங்கே இருக்கோன்னா இங்கே பாருங்கள், சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. பாருங்கள், காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அது இந்த இடம் சூப்பர், இடம் சூப்பராக இருக்குது. இந்த இடம் நல்லா நிழலாக இருக்குது. ஆந்தி வேலை போயிட்டுருக்கோம். கிட்ட வந்துட்டோம். எங்கே இருக்கும் கரெக்டாக சொல்லுங்கள். சொல்லுங்கள். தெரியலங்க. என்னோட சொந்த ஊர், நான் பிறந்த ஊர், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கள் ரிலேஷனில் ஒரு மேரேஜ். அந்த மேரேஜ்க்காக காலையிலே கிளம்பி வந்து இவங்க ஊர்லேருந்து பக்கம், அதனால இவங்க வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு போகலாம். அம்மா அப்பாவை ஏன் எங்கள் வீட்டுக்கு போகிறோன்ற ரீசனே சொல்லிடுங்க. சும்மா இல்லாமல் காலையிலே ஃபங்க்ஷன் எந்த ஊரில் அப்படின்னா வடலூர் கிட்ட. ஆமாம், கடலூர் பக்கத்தில் வடலூர் கிட்ட எங்கள் பாட்டியோட ஊர். அங்கே தான் ஃபங்க்ஷனு. நாங்கள் நேராக ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு அம்மா அப்பா சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் அங்கே வந்துருங்க, நாங்களும் வந்துடுறோம், அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இவர் என்ன பண்ணார், இப்போ எதனால நம்ம எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம்னு சொல்லுங்க. நான் நாட்டுக்கோழி வாங்க சொன்னேன். நம்ம எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி நாட்டுக்கோழி கிடைச்சதுன்னா வாங்கி வைங்கன்னு சொன்னாங்க. மருமக சொன்னதுக்கு அப்புறம் அவங்க செய்யாம இருப்பாங்களா? அது அம்பரீஷ் குட்டி எடி பார்க்க நாட்டுக்கோழி வாங்கியிருக்காங்க, மட்டன் வாங்கியிருக்காங்க. நாட்டுக்கோழி வாங்கி நான் வாங்கி சொல்லிட்டாங்க. நான் வரலன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா நீங்கள் சொன்னதால தான் நான் வாங்கிட்டேன், இப்போ வரமாட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி நாட்டுக்கோழி வாங்கி எடுத்துகிட்டு போனோம். அதுக்காக அது வந்து நான் நாளைக்கு ஊருக்கு போய் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் சொல்லுவேன்ல அடிக்கடி எனக்கு சென்னையில் மட்டன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்பா காலையிலே நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு அவங்க நாளைக்கு நாட்டுக்கோழியை செஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் வாங்கி செஞ்சிடலாம், இங்கே லஞ்சுக்கு சாப்பிட வந்துருங்க அப்படின்னு காலையில எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்கள் தான் 6 மணிக்கு ஃபோன் பண்ணாருங்க. நான் ஃபோனை கட் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டோம். அப்புறம் 8 மணிக்கு எழுந்து அறக்க பறக்க தலையெல்லாம் குளிச்சுட்டு கிளம்பி 10 ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. லஞ்சுக்கு தான் அங்கே போகிறோம். தலை கூட காயலை, அதனால தான் அப்படி இருக்கு. ஏன்னா ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணுங்கிறதுக்காக சாப்பிட்டு சுமார் 1 ஹவர் அப்படி லைட்டா தூக்கத்தை. ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம மேக்கப்லாம் போட போறோம், அதனால சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு. அதனால தான் இப்படி இருக்கும். அதனால தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா நாங்க அம்பரீஷ் தூங்க மூஞ்சோட இருக்கான். எல்லாரும் தூங்க மூஞ்சுதான், அப்படியே தூங்கி ஆனா குளிச்சிட்டு அம்பரீஷ்லாம் குளிச்சு எல்லாரும் குளிச்சாச்சு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அம்மா வந்து சுட சுட மட்டன் என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் vlog எடுக்கலாமா இல்ல வெறும் மினி vlog மட்டும் போடலாமா அப்படின்னு யோசிச்சே இருந்தோம். சரி நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்க கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி vlog எடுத்துடலாம். இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. நமக்கு வியூஸ் போகுதோ போகலையோ, பாக்குறீங்களோ பார்க்கலையோ, சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ பண்ணலையோ, யூடியூப்ல ஒரு மெமரிஸா இருக்கும். மெமரிஸ் நாளைக்கு அந்த கல்யாண பொண்ணு அவங்களுக்கு குழந்தை அவங்க எல்லாம் பிறந்து அதுக்கப்புறம் பார்த்தா கூட மெமரிஸா இருக்கும். நம்ம யூடியூப்ல டக்குன்னு வேணும்னா ஒரு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கே ஒரு மெமரிஸ் தான். நம்ம ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அம்பரீஷ் குட்டிலாம் பெருசாகி நான் இப்படிதான் இருந்திருக்கேன் அப்படின்னு அவங்கள பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க மேரேஜ்க்கு நான் எப்படி இருக்கேன் பாருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால எங்களுக்கு ஒரு மெமரிஸ் தான். சரி போயிட்டு சாப்பிடலாமா? போயிட்டு நாங்க ஊருக்கு கிட்ட வந்துட்டோம். எங்க ஊருக்கு வந்த உடனே தாங்க ஒரு எனர்ஜியே வருது. அப்படியே கார்ல ஏறின உடனே சோகமா காலைல சீக்கிரம் எழுந்தது ஒரு டயர்டா இருந்துச்சு. ஊர்கிட்ட வந்த உடனே ஒரு எனர்ஜி போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் தூங்கிட்டு ஃபங்க்ஷன் கிளம்பும்போது பாப்போமா? நீங்க 1 மணி நேரம் தூங்குவீங்க, எனக்கு தூக்கம் வருது. நான் சாப்பிட்டு ரெடியாக ஆரம்பிச்சேன். நீ ரெடி ஆவதா? நீ கரெக்ட்டா நான் தூங்கி ரெடி ஆவே. ஆமா சரி ஓகே. முடிக்காதுக்கு முடிய பிடிச்சு இழுக்காதடா, அப்படியே ஸ்ப்ரிங்கர். சரி போலாமா? மட்ட மாதிரி சுருண்டுக்குது வேற தலை. அப்பா சரி போலாமா? போலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். 3 நிமிஷம் கழிச்சு வீடியோக்குள்ள போலாம்ன்றோம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா அப்பாவெல்லாம் நான் காமிக்கிறேன். அப்படியே வாங்க. சரி வா போலாம். சாப்பிடு நல்லி சாப்பிடு. அவன் நல்லி தான் பிடிக்கும் அம்பரீஷ்க்கு. பிடிக்கும் ரைட்டா? ஆமா. அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு இது ரெண்டாவது பண்ணும்போது நல்லி சாப்பிடுப்பா. நல்லி நல்லா உரிப்பா. வருதாப்பா? இங்க வந்து ஃபேன்சி ஸ்டோர் தேடுற ஒரே ஆள் நீதான். பொட்டு பாக்கெட் கிடைக்கல இந்த ஊர்ல. தெரியாம பொட்ட மறந்து வச்சிட்டேன். சென்னையோட பவர் தெரியுதா? பொட்டு கிடைக்கல இந்த ஊர்ல, இந்த கலர் கிடைக்கல, இந்த சைஸ் கிடைக்கல. சரி சாப்பிடு. அம்பரீஷ் தான் பசில காலைல சாப்பிடவே இல்லை பாவம். மகாவீருக்கு போனா இருக்குமா நான் தெரியல. காலைல வேற சாப்பிடல அம்பரீஷ், வாழைப்பழம் தான் சாப்பிட்டான் பாவம். சாப்பிடுப்பா. நீ சாப்பிட்டாலே போதும். சாப்பிடுப்பா. அந்ததுமே சாப்பிட உட்காந்தாச்சு. என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஃபோனை கிராஸாக பிடிச்சிருக்கீங்க. சாதம், சுட சுட சாதம், மட்டன் ஃப்ரை. என்னடா அப்படி கடாயோட காமிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியே இருந்துச்சு, அவசரமாக வீடியோ எடுத்தாச்சு. மட்டன் ஃப்ரை, அதுக்கப்புறம் இங்கே வந்து மட்டன் குழம்பு. அப்புறம் தான் செஞ்ச தலை போட்டு வச்சுருக்காங்க. மட்டன் குழம்பு, அங்கே மட்டன் ரசம். மட்டன் குழம்பு காமிங்க, நான் உங்களை காட்டுறேன். டிஃபனே சாப்பிடல காலையில, டைம் ஆயிடுச்சு, நிறைய வந்தாச்சு. மட்டன் ஃப்ரை, மட்டன் குழம்பு. இந்த அம்பரீஷ் குட்டி பாருங்க, சாப்பாடுனா 4 ஸ்டெப் தள்ளி போய் உட்காந்துப்பான். நல்லா இருக்கா? சரி சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு கிளம்பி பார்ப்போம்.
அப்புறம் எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி தான் சொல்லுவீங்க, அப்புறம் பேசாதேன்னு சொல்லுவீங்க. ஆனால் ரொம்ப பேசுறியம்மா அப்படின்னா என்ன பண்ண முடியும்? சும்மா ஒரு டேஸ்ட் ஒரு வழியா சாப்பிட வந்தாச்சு. அம்பரீஷ் பத்தி நல்லா பார்த்துட்டு அதை நான் அவமதிக்கிறேன். ராஜேஷ் தங்கச்சி அவங்க ராஜேஷ் தாமில் எடுங்க போட நீ போயிடுறா. எடுங்க. அம்பரீஷ் வாங்கிக்கோ. எங்க அம்மாவோட அக்கா தெரியுமா? வீடியோ எடுக்கிறான். எங்க பெரியமா இவங்க தான். எங்க அம்மாவோட அக்கா, இவங்க எங்க பெரியப்பா. தெரியுதான்னு தெரியல, இருட்டுல வெளிச்சம் இல்ல. சரி வாங்க உள்ள போலாம். இதான் எங்க பெரியமா வீடு. நாங்க யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். வாடா அப்பா எங்கடா வந்த கல்யாணத்துக்கு வந்தா? இதுதான் எங்க பெரியமாவோட வீடு. இங்கதான் வந்திருக்கோம். ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அங்கிருந்து இங்க 1 கிலோமீட்டர் தான். அப்படியே நேரா இங்க வந்தாச்சு. ஒரு ஆடு வா இது கட்டப்பை ட்ரெஸ் வா உள்ள வா. எடுத்துனே போகணுமா? நான் சொன்னேன்ல காமிக்கிறேன். நாட்டுக்கோழி கேட்டார் இவருன்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டு நாங்க அப்படியே ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ள போன தடவை எடுத்துட்டு போய் பாதி வழியில கோழி செத்து போச்சு. அதனால இந்த தடவை வந்து செஞ்சே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெரியம்மா செம்மையா சமைப்பாங்க. மீன் குழம்பு, கறி குழம்பு எது வச்சாலும் செம்ம டேஸ்டா இருக்கும். அவங்க கையாலே சாப்பிடணுன்றதுக்காக கறியை கொண்டாந்து கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்க கொடுத்துட்டோம். நாட்டுக்கோழி கட் பண்ணிட்டு வந்து அதை வந்து எங்க பெரியம்மா செஞ்சு வச்சுட்டாங்க. இவர் நைட்டே ஊர் கிளம்பலான்னு சொன்னாரு. இப்ப பார்த்தா காலையில போலாங்கிறாரு. அதனால பெரியம்மா செஞ்சு வச்சுட்டாங்க. நாங்க கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா செஞ்சுட்டாங்க. நாட்டுக்கோழி வறுவல் வாசமா இருக்கு. இப்ப கல்யாணத்துல மட்டும் நான் சாப்பிடலன்னா நைட்டே ஒரு புடி பிடிச்சிருப்பேன். சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லா இருக்கிறதால சாப்பிட முடியாது. இதுல வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்காங்க. அப்படியே எனக்கு செம்மையா இருக்கு. வாசனையே சூப்பரா இருக்கு. உண்மையாவே எங்க பெரியம்மா சமையலுக்கு நான் அடிக்ட்டுங்க. செம்மையா சமைப்பாங்க. எங்க அம்மா கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, 2 தங்கச்சி. இவங்க தான் பெரியவங்க, எங்க பெரியம்மா. அப்புறம் 2 சித்தி இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நான் எப்பயாவது வீடியோல காமிக்கிறேன். அவங்க வீட்டுக்கெல்லாம் போனேன்னா செம்மையா சமைப்பாங்க. என் பெரியம்மா சமையல் அடிச்சுக்கவே முடியாது. எங்க பெரியம்மா நாங்க வந்து சாப்பிடுவோம்னு மாவெல்லாம் உள்ள கூட எடுத்து வைக்காம தூக்கிட்டு இருப்பாங்க. எப்பயோ காலைல மாடு கிட்ட போவாங்க. காலையில வேற வீடியோல காமிக்கிறேன். டைம் காமிக்கிறேன். இல்ல காலையில காத்தால எழுந்து நாங்க ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன். சரி ஓகே, இதோட நாங்க vlog முடிச்சுக்கிறோம்.
காலையில கறி குழம்பு எடுத்துட்டு ஊருக்கு போய் சேர வேண்டியதா. நாளைக்கு எப்படி அம்பரீஷ் குட்டி ஸ்கூல் போக முடியாது, போட்டுருவான். அவ்வளவுதான். நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? சரி, இந்த வீடியோ எங்க பெரியமா ஆரம்பிச்சு இப்பதான் எங்க பெரியமா வீட்டுக்கே வரேன். ஃபர்ஸ்ட் டைமா வரேன். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். வெல்ல சொல்லுங்க. பாய். தெரியும். நெக்ஸ்ட் டே குட் மார்னிங். ஊருக்கு கிளம்பிட்டோம். சூப்பர் வில்லேஜ்ல இருக்கோம் நாங்க. சூப்பரான ஊர்ல இருக்கோம். வடலூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், வெங்கடபுரம் சொல்ற கிராமத்துல இருக்கோம். இங்க பாருங்க, காலையிலே பாருங்க இளநீர், எல்லாரும் ஃப்ரெஷ்ஷான இளநீர், சூப்பரான இளநீர், ஸ்வீட்டா இருக்கும் தண்ணி இந்த ஊர்ல. ஆமா, இல்ல அது ஒரு இளநீர் வந்து இப்ப குடிக்க சொன்னாங்க. நாங்க நிறைய அப்படியே ஊருக்கு எடுத்து போறோம். சரி, தலைமடை சீவிட்டோம்னா அங்க போய் ஹோல்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். காலைல காஃபி குடிச்சிட்டோம் தலைவலிக்கு சொல்லிட்டு, அதனால சரி சொல்லிட்டு பெரியமாவும் பெரியப்பாவும் தேங்காய் இங்க பாருங்க ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்கு இளநீர். இந்த இளநீர் வந்து செம காஸ்ட்லி சென்னையில. இந்த மாதிரி இளநீர் வந்து கொஞ்சம் அதிகம், பச்சையா இருக்கிறது கொஞ்சம் கம்மி. அதனால எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துட்டாங்கன்னா நாங்க ஊருக்கு எடுத்துட்டு போய் குடிச்சுப்போம். இது பாருங்க, எங்க பாருங்க பெரியம்மா வீட்டுல மாடு, இங்கெல்லாம் வந்து பசும்பால் தான், அப்படியே திக்கா ஒரிஜினல் நாட்டு மாட்டுப்பால். இந்த மாட்டுப்பால் தான். பலாமரம், வாழைமரம், மாமரம், மாடு கட்டுற இடம் சூப்பரா இருக்குங்க. இங்க வந்தா ஒரு 2 days ஸ்டே பண்ணணும்னு ஆசை. எங்க அவங்கவுங்க வேலை விஷயமா கிளம்புறோம். மேரேஜ் விஷயமா வந்தோம், அதுக்காக அப்படியே வந்துட்டு பாத்துட்டு இங்க ஸ்டே பண்றதுக்காக ஒரு 2 நாள் பொங்கல் டைம்ல வரலாம். அவங்க சிஸ்டர்ஸும் பெங்களூர்ல இருக்காங்க, அவங்களும் வந்தாங்க. பெரியமா பொண்ணெல்லாம் வந்தா விளையாட்டுல ஆள் இல்ல, ஓடிது. டவர் வரல, டவர் இல்ல, மெயினா டவர் இல்ல. போஸ்ட் கூட பண்ண முடியாது, ஊர்ல போய் தான் போஸ்ட் பண்ணணும். சரி, ஓகே, சரி கிளம்பலாமா? பின்னாடி தான் மடிக்கணும், மச்சான் வைக்கலாம். நீ எப்படிடா உட்கார்ந்து பாட்டில் கேட்க பின்னாடி மடி நாம குடிச்சிருங்க. பை பை பை. பாத்து போங்க. கிளம்பிட்டோம். பை.